ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ரொம்ப அருமையான விஷயம். நமக்கு ஃப்ரைடே 12ஆம் தேதி நமக்கு மறக்கவே முடியாத நாள். நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் கம்பெனிக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்த நாள். இந்த நாளை மறக்கவே முடியாது. இது நமக்கு ஒரு பெரிய திருநாள் தான் உண்மையிலேயே. ஏன்னா 7 மாதமாக எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பொறுமையோடு காத்துட்ருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. எஸ்பிஓ மேலே நம்பிக்கையோடையும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு பின்னாடி தொடர்ந்து முயற்சியோட அயராது பாடுபட்டு உழைச்சி தன்னம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணின எங்களுடைய எஸ்பிஓ டீம், சங்கர் சார், ராஜேஷ் சார், அட்மின் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ஒரு கம்பெனியில் நாங்கள் எல்லாம் ஒரு எம்ப்ளாயாக வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இனி அதுக்கான பலன் பல மடங்காக கண்டிப்பாக கிடைக்க போகுது. நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயத்துலேருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அந்த கம்பெனியில் நாமெல்லாம் வேலை பார்க்குறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம யார்கிட்டையும் எங்கேயுமே எந்த விஷயத்தை பற்றியுமே கேட்க வேண்டாம். எல்லா விஷயமே நமக்கு நோட்டீஸ் போர்டில் தான் வரும். நோட்டீஸ் போர்டை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ண போகிறோம். ஹாப்பி நியூஸ். இந்த நியூஸ் நீங்கள் பார்த்தப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்தது. ஏன்னா அவங்களுடைய எஸ்பிஓ டீமோட தொடர்ந்து அவங்களுடைய உழைப்பு, அவங்க எந்த அளவுக்கு இதுக்காக ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க அதுதான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஹாப்பியோடு சேர்ந்து ஃபீலிங்கும் இருந்தது. இதுக்காகத்தான் அவங்களும் ஓடிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நாமளும் எல்லோரும் பொறுமையோடு இருந்தோம். மக்களாக நாம் எல்லாம் பொறுமையோடு இருந்தோம். அதுக்கான பலன் இறைவன் கொடுத்துட்டான். கண்டிப்பாக ஆண்டவன் நல்லவங்க கூட இருக்கான். நேர்மை, உண்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி இருக்கிற நம்ம எஸ்பிஓ கூட இறைவன் இருக்கிறான். அதனால தான் நம்ம எஸ்பிஓ இன்றைக்கி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிட்டாங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. லோகோக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பிளானுக்கு எல்லாமே வாங்கிட்டாங்க. நம்ம அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்படி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது நமக்கெல்லாம் பெருமை. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த என்னுடைய எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.